அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இந்த நாளில யோபுவின் புத்தகம் 37வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யோபு 37. இதை கண்டு நடுங்குகிறது என் இதயம், தன் இடம்பெயர்ந்து அது துடிக்கின்றது. அவரது குரலின் இடியோசையையும் அவர் வாய் நின்று வரும் முழக்கத்தையும் கவனமுடன் கேளுங்கள். விசும்பின் கீழ் மின்னலை மிடர செய்கின்றார். மன்னகத்தின் எல்லை வரை செல்ல வைக்கின்றார். அதனை அடுத்து அதிரும் அவர் குரல். பேரொளியில் அவர் முழங்கிடுவாரே. மின்னலை நிறுத்தார். அவர் தம் குரல் ஒலிக்கையிலே கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார். நம் அறிவுக்கு எட்டாத பெரியவனவற்றை செய்கின்றார். ஏனெனில் உறைபனியை மண்மிசை விழு என்பர். மாரியையும் பெருமழையையும் உறுத்து பெய்க என்பார். எல்லா மனிதரும் அவரது கைத்திறனை அறிய எல்லா மாந்தரின் கையையும் கட்டி போடுவார். பின்னர் விலங்கு தன் பொந்தினுள் நுழையும், தம் குகைக்குள் அது தங்கும். அவர் தம் கிடங்கிலிருந்து சுழற் காற்றும் வாடை காற்றிலிருந்து குளிரும் கிளம்பும். கடவுளின் மூச்சால் பனிக்கட்டி உறையும். பரந்த நீர்நிலை உறைந்து போம். அவர் முகிலில் நீர்த்துளிகளை திணிப்பார். கொண்டல் அவர் ஒளியை திரிக்கும். மேகம் அவரது ஆணைப்படி சுழன்று ஆடும். அவர் ஆணையிடுவது எல்லாம் மண்மிசை செய்யும். கண்டிக்கவோ கருணை காட்டவோ இவற்றை உலகில் அவர் நிகழ செய்கின்றார். யோபே, செவி கொடும். இறைவனின் வியத்தகு செயல்களை நின்று நிதானித்து கவனியும். கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார் என்றோ, அவர் தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா? முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா? அவை நிறை அறிவுள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லவா? தென் திசை காற்றினால் நிலம் இறுகப்படுகையில் உடையின் வெப்பத்தால் நீவிர் புழுங்குகின்றீர். வார்ப்பட கண்ணாடியை ஒத்த திண்ணிய விசும்பை அவரோடு உம்மால் விவரிக்க கூடுமோ? நாம் அவருக்கு என்ன சொல்லக்கூடும் என்ற கற்பியும். இருளின் முகத்தே வகை தெரியாது உழல்கிறோம். நான் பேசுவேன் என்று எவர் அவரிடம் சொல்வார்? அவ்வாறு பேசிய எவர் அழிய ஆசிப்பார்? காற்று வீசி கார்முகிலை கலைத்த பின் வானில் கதிரவன் ஒளிரும் பொழுது மனிதர் அதனை பார்க்க ஒண்ணாதே. புன்னொளி வடதிசையிலிருந்து வரும். அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளுடன் விளங்கும். எல்லாம் அல்ல அவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்தவர் அவரே. நிறைவான நீதியை மீறுபவர் அல்ல. ஆதலால் மாந்தர் அவருக்கு அஞ்சுவர். எல்லாம் தெரியும் என் போரை அவர் திரும்பியும் பாரார். ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு. ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபு அருளிய பதில். அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டிடிப்பு செய்யும் இவன் யார்? வீரனை போல் இடையினை இறுக்கி கட்டு. வினவுவேன், உன்னிடம் விடை எனக்களிப்பாய். மன்னகத்திற்கு நான் கால்கோள் இடும்பொழுது நீ எங்கு இருந்தாய்? உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்குத்தான் தெரியுமே. அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார்? எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன? அல்லது யார் அதன் மூளைக்கல்லை நாட்டியவர்? அப்பொழுது வைகரை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின. கடவுளின் புதல்வர் களிப்பால் ஆர்ப்பரித்தனர். கருப்பையினின்று கடல் உடைபெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காருகளை பொதிதுணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி
இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாத வரை அதனிலிருந்து உதறித் தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருபெறுவது போல் வண்ணகம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்பொழுது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும். அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா? ஆடியின் அடியில் நீ உழவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ அறிந்ததுண்டா? அறிவிப்பாய், அதில் உள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி விரைவிடத்திற்கு வழி எதுவோ? இருளிருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உரை விடத்திற்கு நேர் வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம். ஆண்டரு உனக்கு அதிகம் அன்றோ? உறைபனி கிடங்கினுள் புகுந்ததுண்டோ? இடுக்கண் வேலைக்கு எனவும் கடும்போர் சண்டை நாளுக்கு எனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன். ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை எது? கீழே காற்று அவனின் மேல் வீசுவது எப்படி? வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார்? இடிமின்னலுக்கு வழிவகுத்தவர் யார்? மனிதர் வாழா மண்ணிலும் மாந்தர் குடியிரா பாலையிலும் மழை பெய்வித்து பாழ்வெளியைக்கு வறண்ட நிலத்திற்கும் நீர் பாய்ச்சும் பசும்புல் முளைக்க செய்தவர் யார்? மழைக்கு தந்தை உண்டோ? பனித்துளிகளை பிறப்பிப்பவர் யார்? பனிக்கட்டி யாருடைய உதரத்தில் தோன்றுகின்றது? வானின் மூடு பனியை ஈண்டெடுப்பவர் யார்? கல்லை போல் புனல் கட்டியாகிறது. ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகிறது. கார்த்திகை மீனை கட்டி விளங்கிடுவாயோ? மார்கழி மீனின் தலையை அவிழ்த்திடுவாயோ? குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ? வடதிசை விண்மீன் குழுவுக்கு வழிகாட்டுவாயோ? வானின் விதிமுறைகளை அறிந்திடுவாயோ? அதன் ஒழுங்கை நானிலத்தில் நிலைநாட்டுவாயோ? முகில் வரை உன் குரலை முழங்கிடுவாயோ? தண்ணீர் பெருக்க உன்னை மூட செய்வாயோ? புறப்படுக என மின்னலுக்கு ஆணையிடுவாயோ? இதோ உள்ளோம் என அவை உனக்கு இயம்புமோ? நாரைக்கு நான் ஞானத்தை நல்கியவர் யார்? சேவலுக்கு அறிவை கொடுத்தவர் யார்? ஞானத்தால் முகில்களை எண்ணக்கூடியவர் யார்? வானத்தில் நீர்க்குடங்களை கவிழ்ப்பவர் யார்? துகள்களை சேர்த்து கட்டியாக்குபவர் யார்? மண் கட்டிகளை ஒட்டிக்கொள்ள செய்பவர் யார்? பெண் சிங்கத்திற்கு இறை தேடுவாயோ? அரிமா குட்டியின் பசியை ஆற்றுவாயோ? குகைகளில் அவை குறுகி இருக்கையிலே, குழிகளில் அவை பதுங்கி இருக்கையிலே, காக்கை குஞ்சுகள் இறைவனை நோக்கி கரையும் பொழுது, அவை உணவின்றி இயங்கும் பொழுது காகத்திற்கு இறை அளிப்பவர் யார்? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோவின் புத்தகம் 37 மற்றும் 38 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கே மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள், ஆதரவளியுங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வில் ஆசீர்வதித்து காப்பவராக. ஆமென்.